மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். திருவருகை காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்றாகும். இன்றைய ஞாயிறானது மகிழ்வின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. கௌதேத்தே சண்டே அல்லது கௌதேத்தே டொமினிகா என்று சொல்லி இதை அழைப்பார்கள். அன்னையாம் திரு அவையானது இளஞ்சிவப்பு திருவுடையை இன்றைய நாளிலே அணிந்து நிற்கிறது. இன்றைய நற்செய்தியிலையும் நாங்கள் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் இயேசு சுட்டி காண்பிப்பதை. திருமுழுக்கு யோவான் அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி வைக்கிறார். இயேசுவிடம் அனுப்பி வைத்து ஒரு கேள்வியை கேட்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. என்ன ஐயம்? சிறையில் இருக்கிற யோவான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இவர்தானா வர இருக்கிற மெசியா என்கின்ற ஒரு ஐயம் அவருக்கு வருகிறது. எனவே தன்னுடைய சீடர்கள் வழியாக வர இருக்கிறவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் இந்த ஐயம் திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்பட வேண்டும்? இயேசுவை குறித்து சாட்சியம் பகர்ந்தார். இவரை கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இவருடைய மிதியடிவாரை அவளுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார். இப்படியாக இயேசுவை மெசியாவாக கண்டுகொண்டு அறிவித்தவருக்கு ஏன் இந்த ஐயம் ஏற்பட வேண்டும்? சில வேளைகளிலே அந்த காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை போல மக்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை ஒரு அரசியல் அதிகார மெசியாவாக காண முற்பட்டார்கள். அப்படியான ஒரு ஐயம் திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்பட்டிருக்குமா? இல்லாவிட்டால் இப்படியான ஒரு ஐயத்தின் வழியாக இன்னும் அதிகமாக ஆழமாக இயேசுவை அவர்தான் மெசியா என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இருக்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் இருந்து எங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று சொன்னால், நாங்கள் நம்பிக்கையிலே ஆழம் பெற்றவர்களாக இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய வாழ்விலும் ஐயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆழம் பெற வேண்டும், இறை நம்பிக்கையில் நாங்கள் வேரூன்றி நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாள நிகழ்வாக இந்த ஒரு நிகழ்வை இந்த அருள் வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க முடியும். அப்போ அதற்காக இயேசு சொன்ன பதில் என்ன? இயேசுனுடைய பதில் என்பது வெளியரங்கமாக இருக்கவில்லை. ஆம், நான் தான் மெசியா, வர இருக்கிறவர் நான் தான் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. அல்லது வர இருக்கிறவர் நான் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. மாறாக, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் திருமுழுக்கு யோவானிடம் அறிவியுங்கள். நீங்கள் கண்டதையும் கேட்டதையும். அப்ப இந்த கண்டது கேட்டது என்று சொல்கிற விடயத்துக்குள்ளே எத்தகைய தன்மை வருகிறது? 6 விடயங்கள் அடங்கி நிற்கிறது. கண்டதும் கேட்டதும். என்னென்ன விடயங்கள்? 1, பார்வையற்றவருக்கு பார்வை, பார்வையற்றவர்கள் பார்க்கிறார்கள். கால் ஊனமுற்றவர்கள் நடக்கிறார்கள். தொழுநோயாளர்கள் நலம் பெறுகிறார்கள். காது கேளாதவர்கள் கேட்கிறார்கள். இறந்தோர் உயிர் பெற்று எழுகிறார்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்படியான இந்த 6 விதமான விடயம் கண்டதாகவும் கேட்டதாகவும் இருக்கிறது. இதை போய் நீங்கள் அறிவியுங்கள். ஏன் இயேசு ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், இது பழைய ஏற்பாட்டிலே முன்னறிவிக்கப்பட்ட விடயம். எசாயா இறைவாக்கு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 35ஆம் அதிகாரம் 5 தொடங்கி 6 வரையும். அதே போல எசாயா இறைவாக்கு புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வார்த்தையும் மெசியாவுடைய வருகையின் பொழுது என்னென்ன நிகழும் என்பது இந்த 6 விடயங்களாக அமையப்பெறுகிறது. ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது இந்த எசாயாவுடைய சுருளேடு அவருக்கு கொடுக்கப்படுகிற பொழுது அதை அவர் பிரித்து அதைத்தான் வாசிக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அவர் அருட்பொழிவு செய்துள்ளார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் என்று சொல்லி தன்னுடைய பணியினுடைய நோக்கையும் போக்கையும் இந்த எசாயா இறைவாக்கு பகுதி வழியாக ஆண்டவர் இயேசு அந்த தொழுகை கூடத்திலே அறிவித்து நின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே மெசியாவுடைய வருகையின் பொழுது நடக்க இருந்த அனைத்து நிகழ்வுகளும் இயேசு வழியாக நடைபெறுகிறது. ஆகவே இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை திருமுழுக்கு யோவானிடம் போய் நீங்கள் அறிவியுங்கள், கண்டதை கேட்டதாக அறிவியுங்கள் என்று இயேசு ஆண்டவர் அனுப்பி வைத்த பகுதியை இன்றைய அருள் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். 2வதாக திருமுழுக்கு யோவானை பற்றிய இயேசுனுடைய சாட்சியம். பாலைநிலத்தில் நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த மனிதர்களை பார்க்க போனீர்களா? இல்லை. ஒரு இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பெண்களுக்குள்ளே பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை விட உன்னதமானவர் யாரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானுக்கு சான்று பகர்ந்து நின்றதையும் இன்றைய இறைவார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். மலாக்கி நூலிலே 3ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, இதோ உம் தூதனை உமக்கு முன் அனுப்புவேன் என்ற அந்த வார்த்தை திருமுழுக்கு யோவானிலே நிறைவேறுகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.